அந்த காலத்துல கிராமத்துல ஒரு கூலி தொழிலாளி இருந்தாராங்க. அவருக்கு 3 பெண் பிள்ளைங்களாம். அவருக்கு நல்ல வசதிலாம் எதுவுமே இல்ல. அவரு பெண் பிள்ளைங்ககிட்ட சொல்லிட்டாராம். என்னன்னா, "இங்க பாரும்மா, புத்திசாலித்தனமும், நல்ல சிந்தனையும் தான் நான் உங்களுக்கு குடுக்குற சொத்து. அதனால எதையும் யோசிச்சு நல்லா முடிவு பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு நல்ல நல்ல கதைகள், அறிவுரைகள்லாம் சொல்லி வளர்த்தாராம். பெண் பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க. அவருக்கு வயதாயிருச்சு, இறந்துட்டாரு. 3 பிள்ளைங்களும் புத்தி கூர்மையா இருந்தாங்க. சரி, இந்த ஊர்ல இருக்க வேணாம். வேற ஊர்ல போய் நம்ம ஏதாவது வேலை தேடி இருந்துக்கலான்னு சொல்லிட்டு, இருக்கிற தட்டு முட்டு ஜாமானங்கள்லாம் எடுத்துக்கிட்டு 3 பேரும் கிளம்பிட்டாங்களாம். அப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கிற ஒரு வழியில பார்த்துட்டு மூத்த பெண் சொன்னாளாம், "இங்க ஒரு குதிரை போயிருக்குன்னு." 2வது பெண் சொன்னாளாம், குதிரைக்கு கண்ணு தெரியலன்னு. 3வது சொன்னாலாம், அதுல ஒரு பெண்ணும், ஒரு குழந்தையும் ஏறி போனாங்கன்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வழியா ஒருத்தர் வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுனாராம். அதுக்கு மூத்த பெண் கேட்டாலாம், "என்ன குதிரையவா தேடுறீங்கன்னு?" அவருக்கு உடனே சந்தேகம் வந்துச்சு. "ஆமா, ஆமா பார்த்தேனா?" "இல்ல, நாங்க பார்க்கல." "அப்புறம் பார்க்காம நீ எப்படி இப்படி சொன்ன?" அப்படின்னு அவர்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு, இந்த பிரச்சனை எங்க போயிருச்சு? மன்னர் வழிக்கும் போயிருச்சு. மன்னர் வந்து அந்த பெண்களுக்கிட்ட விசாரிச்சாராம். "எப்படிம்மா நீ கரெக்ட்டா சொன்ன?" அப்படின்னு. அந்த பெண்கள் சொன்னாங்களாம், மன்னா, நாங்க யோசிச்சோம். அதாவது நான் வரக்குள்ள குதிரை காலடி தெரிஞ்சுச்சு." 2வது பெண் சொன்னாளாம், "அந்த ஒரு பக்கம் தான் மேய்ஞ்சிருந்துச்சு. அதனால அதுக்கு ஒரு கண்ணு தெரியலன்னு." 3வது பெண் சொன்னாளாம், "அங்க கால் தடம் இருந்துச்சு. ஒரு அம்மாவும் சின்ன பெண்ணோட கால் தடமும் இருந்துச்சு. அத வச்சு தான் சொன்னேன்." அப்படின்னு சொன்னாங்களாம். மன்னர் யோசிச்சாராம். "சரி, நீங்க நல்ல புத்திசாலிங்க, கூர்மையான அறிவுத்திறன் இருக்குதுன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறேன். நீங்க அதுல ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம்." அப்படின்னு சொன்னாராம். மன்னர் மந்திரிய கூப்பிட்டு காதுல ஏதோ சொல்றாரு. மந்திரி அங்க இருந்த காவலர்கிட்ட சொல்றாரு. காவலர்கள் சிறிது நேரத்துல ஒரு பெட்டிய கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப பெண்ணுகிட்ட கேட்கிறாராம், "அதுல என்னம்மா இருக்குதுன்னு?" அதுக்கு சொன்னாலாம் அவ, "அதுல ரவுண்டா ஒரு பொருள் இருக்குதுன்னு." 2வது பெண் சொன்னாலாம், "அது மாதுளம் பழமா இருக்கும்ன்னு." 3வது சொன்னாலாம், "அது பழம் இல்ல, காய் தான்." அப்படின்னு சொன்னாராம். திடீர்னு மன்னர் வந்து அந்த பெட்டிய திறந்து பார்க்கறாராம். அப்படியே இருந்துச்சாம். அப்ப கேட்டாராம், "எப்படிம்மா நீங்க கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி. அப்ப முதல் பெண் சொன்னானாம், "காவலாளிகள் வந்து ஒரு பெட்டிய வைக்கக்குள்ள அது உருண்டு ஓடுனுச்சு. அதுலருந்து அது ரவுண்டான ஒரு பொருள்னாளாம்." 2வது பெண் சொன்னாலாம், "அங்க தோட்டத்துல மாதுளம்பழம் தான் இருக்குது. அத தான் பறிச்சுட்டு வந்துருக்கேன்." 3வது பெண், "நீ எப்படி பழம் இல்ல காயின்னு சொன்னனாளாம்." "அங்க பாருங்க, எதுவுமே இன்னும் பழுக்கல. பழுத்திருந்தா வாசம் வரும். அப்படிதான் வச்சு கண்டுபிடிச்சேன்னு" சொன்னாளாம். மன்னருக்கு ஆச்சரியமா போச்சு. சரி, இந்த பெண்கள் உண்மையாலுமே புத்தி கூர்மை உடையவைங்க தான்னு சொல்லிட்டு, அந்த குதிரைய காணாத போனவர கூட்டிட்டு, "சரி, உன் குதிரைய படை வீரர்கள கூட்டிட்டு போய் எங்க போணுச்சுன்னு தேடி கண்டுபிடி." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 பெண்களுக்கும் அரண்மனையிலேயே நல்ல வேலை குடுத்து, அரசாங்கத்தில வர பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுகிறதுக்கு கலந்தோசிக்கலாம் அப்படின்னு நல்ல வேலை குடுத்து வச்சுட்டாருங்களாங்க. ஆமாங்க. எந்த செயலியுமே நம்ம எங்க என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும். நம்மள சுத்தி கவனிக்கணும். அத விட்டுட்டு எங்கேயோ நடக்குது, ஏதோ நடக்குதுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம், நாம இந்த காலத்துல பொழைக்க முடியாது. முன்ன நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியணும்.